ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காய் வச்சு கிரேவி தாங்க செய்ய போகிறேன். பாவக்காவை உள்ளே இருக்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வெங்காயம் புதுசாக கட் பண்ணியிருக்கேன். 4 தக்காளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து மசாலா, இதாங்க மெயின் மசாலா. வந்து ஒரு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகா வந்து அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து கடாயில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாவக்காய் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். இந்த பாவக்காய்க்கு தேவையான காரம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா அதுலேயே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா வதக்குனிங்கன்னா அதுலேயே பாதி வெந்துடும். இந்த மாதிரி வதக்கி போட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியும் செய்யலாம், இந்த மாதிரி வதக்கியும் செய்யலாம், பச்சையாகவே போட்டு கூட தாளிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே எண்ணெயில் வந்து இந்த பாவக்காய் நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்ச அந்த இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு அந்த விழுதை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி கொஞ்சம் வதங்கட்டோன்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு, அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அடுத்தது காரம் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வந்து நீங்கள் எந்த அளவு பாவக்காய் காயில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரம் திட்டமாக போட்டுங்க. மிளகு வேறு போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற அளவு திட்டமாக போட்டுக்கோங்க. நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது தொக்கு மாதிரி வரணுன்றதுக்காக நான் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். ஷாப்பில் பாருங்கள், ஷார்ப்பில் போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டு வதக்கிக்கலாம். பாவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போது பாருங்கள், நல்லா வந்து வதக்கி விட்டதும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து பாவக்காய் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு நம்ம வந்து தக்காளி அரைச்சி அந்த மிக்ஸி ஜார் தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா பாவக்காய் வந்து ஃபஸ்ட்டே நல்லா பாதி வதங்கிடுச்சு. நான் பாவக்காய் ஏன் பெருசாக வச்சுருக்கேன்னா, காய் மாதிரி நம்ம எடுத்து வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கெல்லாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாவக்காவும் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக பாவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா ஒரு துளி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணாம், அதனால் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக சுட சுட சாதத்தில் பாவக்காய் கிரேவி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எல்லாம் காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.